உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஜெபமாலை அன்னையின் பக்தர்களை, ஜெபமாலையே ஜெயம், ஜெயமே ஜெபமாலை. அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதாவின் மாதம் என்பது ஓர் ஆரோக்கியமான திருச்சபை மரபாகும். மரியன்னையின் பக்தியை வத்திக்கான் சங்கம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பித்தது. தொடர்ந்து புதுப்பித்தல் இடம்பெற்று வருகிறது. இருப்பினும் இன்னமும் முழுமையான புதுப்பித்தல் நமது நாட்டு மரபுக்கும் கிறிஸ்துவ நம்பிக்கைக்கும் இன்றைய சூழலுக்கும் ஏற்ப மரியன்னை பக்தியை வழிபாட்டிலும் பக்தி முயற்சியிலும் அன்றாட வாழ்விலும் வளம் பெற பொது திரு அவை, தல திரு அவை, மரியன்னையின் பக்தர்கள் முயல்வது முறையாகும். அடையாள வழிவரும் அருள். மூவொரு இறைவன் முற்றிலும் ஆவியானவர். படைப்பு ஆவியும் உடலும் ஆகும். உடல் என்னும் அடையாளத்தின் வழியாகத்தான் ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்த இயலும், கலந்துரையாட முடியும், தன்னையே தர இயலும். எனவே தான் அடையாளத்தின் வழியாக ஆவியின் அருள் என்றும் வழங்கப்படுகிறது. அடையாளங்களில் 5 அறிவுக்கு உட்பட்டவை, மேற்பட்டவை என்று உண்டு. அடையாளங்களின் திறனுக்கு ஏற்ப நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சுதந்திரம் உள்ள மனிதம் தூதர்கள் மிக சிறந்த அடையாளங்கள் ஆகும். மாபெரும் அருள் அடையாளமான இயேசுவை அடித்து மனித குலத்தின் மாணிக்கமாக விளங்குபவள் அன்னை மரியாள் என்பதை சிறப்பாக, சரியாக, முழுமையாக புரிந்து நம்புவது நன்று. மரிவழி இயேசு. பெயர் வடிவம் இல்லாதவர் ஒரே இறைவன். பெயர் வடிவம் உள்ளவர் அவரது திருமகன் இயேசு. தூய ஆவி நீரின் மீது அசைவாடி கொண்டிருப்பவர். நெருப்பு வடிவமானவர், புறா வடிவமானவர், அக்கினி நாக்கு வடிவமானவர் என வடிவமில்லா வடிவமாக அனைத்திலும் இருக்கிறார். அருள் நிறைந்தவளே வாழ்க. ஆவியின் வல்லமையால் கருதரித்து இயேசுவை பெற்றெடுப்பீர். ஆவியால் நிரப்ப பெற்றவள் அன்னை மரியாள் ஆவியின் வடிவம் என்று பொதுவாகவும் குறிப்பாகவும் கூற இயலும். அவள் கடவுள் இல்லை என்றாலும் கடவுளின் திருமகன், இயேசுவின் தாய், ஆவியின் ஆலயம் என்பது பொருந்தும். நமது நாட்டின் பண்பாட்டில் ஆண்மையையும் பெண்மையையும் இணைத்து காண்பதில் பொருள் உண்டு என்பதை மதிப்பது நன்று. பிரம்மன் சரஸ்வதி, விஷ்ணு லட்சுமி, சிவன் பார்வதி என்பதை சரியாக புரிந்து கொள்வோம். கடவுளின் 2 கரங்களாக ஆவியும் ஆண்டவரும் இணைந்தது தான் படைத்தவரின் சாயல் நம்மில் நிலவுகிறது. நாம் எல்லாருமே இறைவனின் சாயல், இயேசுவின் சகோதர சகோதரிகள், ஆவியின் பேழைகள். நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். ஜெபமாலை ஜெபம். படைத்தவருக்கும் படைப்பிற்கும் உள்ள உறவை ஜெபம் என்று பரவலாக புரிந்து கொள்ளலாம். இத்தகைய உறவு பல்வேறு வடிவங்களையும் வழிமுறைகளையும் பன்முக
அணுகுமுறைகளிலும் வெளிப்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வளர்ந்து வருகிறது. கடவுள் தாம் ஒரே நிலையில் இருக்கிறார். நமது பதில் மொழி பன்முகப்படும். மந்திர மாலை, ஜபமாலை, வாய் ஜபம், மனஜபம், ஆழ்நிலை ஜபம், நாம ஜபம், கீர்த்தனை, பஜனை, செயல் ஜபம், கீழை நாட்டு ஜபம், மேலை நாட்டு ஜபம், கர்மேல் ஜபம், தெரேசால் ஜபம், இன்யாசியா ஜபம், இந்திய ஜபம், கிறிஸ்துவ ஜபம், இஸ்லாமிய ஜபம், இந்துவின் ஜபம், மௌன ஜபம், சப்த ஜபம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குழுவுக்கும் தனித்தன்மை வாய்ந்தது ஜபம். ஆட்கொள்ளப்படுவதால் ஜபம் ஜெயமாகிறது. இடைப்பட்ட காலத்தில்தான் ஜபமாலை ஜபம் கிறிஸ்துவ மரபிலே இடம்பெற்று வருகிறது. புனித ஜான் பால் ஒளியின் மறை உண்மைகளை இந்த நூற்றாண்டில் இணைத்து ஜெபமாலையை இன்னும் பொலிவும் பொருத்தமும் உள்ளதாக்கினார். ஜெபத்தில் மாறாத தெய்வீகம் உள்ளது, மாறும் வளரும் மனிதம் உள்ளது. ஆவியார் நம்மில் ஜெபிக்கிறார். எதற்காக, எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வழியாக நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆவியின் ஆலயமான நாம் அவர் இயங்க அனுமதி அளிக்கின்றோம். ஆவியார் நம்மிலே செயல்படுவது ஜெபமாகிறது. சடங்கு, சப்தம், சோடனை, அசைவுகள், நடனம் போன்றவை எல்லாம் வெளிப்பாடுகள். அமைதியில்தான் ஆவியானவர் செயல்படுகிறார். எனவே தான் எல்லா வழிபாடுகளிலும் மௌனம் புனிதமாக கருதப்படுகிறது. நமது செயல்பாட்டில் ஆவியின் செயல்பாடு ஓரங்கட்டப்படும் வழிபாடு அருள் மிக்கதல்ல. சப்தமும் மௌனமும் அசைவும் அசைவின்மையும் இணைந்து செல்வது முழுமையாகும். பெரும்பாலும் நமது ஜெபங்களில் வழிபாடுகளில் சப்தமும் அசைவும் தான் அதிகமாக இடம்பெறுகின்றன. கடவுளுடைய அருளை அடைவது குறைவாக உள்ளதை உணர்ந்து அதிகப்படுத்துவது தேவை. ஜெபமாலை ஜெபம். கிளிப்பிள்ளை ஜெபம் கிளிப்பிள்ளைகளுக்கு சரியானது, ஆனால் கடவுளின் பிள்ளைகளுக்கு பயனற்றது. கடமைக்காக ஜெபிக்கின்றவர்கள் கடமை முடிந்தது, அவ்வளவுதான். இதுவும் திருப்தியை தராது. ஆதாயத்திற்காக பயணத்திற்காக ஜெபிக்கின்றவர்கள் ஆதாயம் பெறலாம், பணம் பெறலாம். இதுவும் நல்லதல்ல. சுயநலத்திற்காக ஜெபிப்பவர் சுயநலம் பெறுவதோடு முடிகிறது. சடங்கு ஜெபம் சடங்கோடு முடிகிறது. திருவிழா ஜெபம் திருவிழாவோடு மறைந்து விடுகிறது. ஜெப வேட்கை உடையவர் என்றும் இறைவனை நாடி தேடி அவரோடு இருக்க இயங்க விரும்புபவர். அவரின் அருள் பிரசன்ன உணர்வு, இறை இயேசு ஆவி உணர்வுடைமை அருளப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் ஆவியால் வழிநடத்தப்படுவர். ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் அனுபவிப்பர், பகிர்ந்து கொள்வர். இந்த பின்புலத்தில் ஜெபமாலை மாதத்தில் கொஞ்சம் ஜெப விழிப்புணர்வு இடம்பெற்றால் நல்லது. ஜெபமாலையை ஆவியில் ஜெபிக்க ஆவியின் தாகம், வாழ்வின் தாகம் தேவைப்படுகிறது. தனியாகவும் குழுவாகவும் குடும்பமாகவும் ஜெபமாலை ஜெபம் தியான ஜெபமாக இடம்பெறுவது மிகவும் மேன்மையானது. முழுமையான ஆளுமை நமது வாழ்வு முழுவதும் இடம்பெறுவது முறையாகும். விரைவில் நாம் சிதைந்து விடுகிறோம்.
நம்மை ஒன்று சேர்த்து வாழ நாம் மேற்கொள்ளும் கலையே தியான ஜெபமாகும். தியான ஜெபமாலையில் தனி ஒருவரின் முழுமை, அயலான், ஆண்டவர், படைப்பு என அனைத்தும் பங்கெடுக்கின்றன. இதற்கு நாம் பயிற்சி பெறுவது நன்று. இன்று நிறைய பேர் குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஜெபிக்க ஆர்வம் கொள்வது மிகவும் நல்லது. இவர்களை திரு அவையில் பங்கில் மறை மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பது, நெறிப்படுத்துவது, வழி நடத்துவது, தட்டி கொடுப்பது, பண ஆசையை அகற்றுவது, சுயநலத்தை கலந்து வருவது, சிறு சிறு குழுக்களாக சிதைக்கப்படுவது, போட்டிற்கு ஆளாவது போன்ற காரியங்களில் கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். இல்லையேல் திரு அவையின் ஒற்றுமை சாயல் மிகவும் பாதிக்கப்படும். ஜெபத்தின் வல்லமைக்கு எல்லை இல்லை. அது ஆவியின் வெற்றியாகும், ஆண்டவரின் மாட்சிமை ஆகும், மாதாவின் பரிந்துரையாகும், நமது நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். ஜெபத்தில் ஆவியார் செயல்படுவதால் இருப்பதால் நாம் அஞ்ச வேண்டியதில்லை. ஜெபிப்போம், ஜெபிக்க தூண்டுவோம். ஆண்டவரின் அருள் அன்னை மரியாளின் மூலமாக நம்மை வந்தடையட்டும். ஆமேன்.